ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் பேப்பர் செஷன். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்ச் 8 மே 8. ஸோ மே 8ல் என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு ரெட் கிராஸ் டே. வேர்ல்டு ரெட் கிராஸ் டே அதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மே 8ல் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க வேர்ல்டு ரெட் கிராஸ் டே. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நம்ம வேர்ல்டில் வந்து ஃபுட்டு ஷார்ட்டேஜ் ஆகி நிறைய கஷ்டப்படுவாங்களா அவங்களுக்கு. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செவரல் நேச்சுரல் காலமிட்டிஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டர்னால அவங்க லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்புறம் வந்து அவங்க வந்து பஞ்சத்தில் பசியில் அந்த மாதிரி வறுமையாக இருக்கிற சூழ்நிலையில் நிறைய கண்ட்ரிஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து எடுத்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரியா, அதான் என்னது வேர்ல்டு ரெட் கிராஸ் டே. அதுக்கு அவங்களுக்காக இது பண்ணுவாங்க. சரியா, அந்த ரெட் கிராஸ் மூலமாக அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குவாங்க. ஸோ அந்த டே தான் என்ன டே அப்படின்னா வேர்ல்டு ரெட் கிராஸ் டே. சரியா, இதோட தீம் வந்து என்ன அப்படின்னா எவ்ரிதிங் we can do comes from heart. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனசுலேருந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, எவ்ரிதிங் we do comes from heart. சரியா, ஸோ அடுத்த டே என்ன மே 8ல் செகண்ட் வேற என்ன டே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா வேர்ல்டு தாலசீமியா டே. ஸோ வேர்ல்டு தாலசீமியா டே. ஸோ இது ஒரு நோய் தான். என்ன சொல்லுவாங்க, தாலசீமியா நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நோயில் பாதிக்கப்படுற மக்களோட ஸ்ட்ரகிளை எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வேர்ல்டு தாலசீமியா டே அப்படிங்கிறத மே 8 அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதோட தீம் வந்து என்ன அப்படின்னா பி அவேர், ஷேர் அண்டு கேர். பி அவேர், ஷேர், கேர். இதான் என்னது அப்படின்னா வேர்ல்டு தாலசீமியா டேயோட தீம். சரியா, அப்போ மே 8ல் வந்து எத்தனை டே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா 2 days அப்சர்வ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன டே அப்படின்னா வேர்ல்டு ரெட் கிராஸ் டே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அந்த ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுவாங்கல்ல அந்த மக்களுடைய இதை வந்து ஸ்ட்ரகிள்ஸை எடுத்து காமிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டே தான் என்ன அப்படின்னா வேர்ல்டு ரெட் கிராஸ் டே. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா வேர்ல்டு தாலசீமியா டே. வேர்ல்டு தாலசீமியா டே அப்படிங்கிறது அந்த தாலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள் அதை வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதுக்குமே தீம் சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ரெட் கிராஸ் டேயோட தீம் வந்து என்ன எவ்ரிதிங் we do come from heart. நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசுலேருந்து அதை பண்ணணும், அன்பா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு தாலசீமியா டே வந்து என்ன அப்படின்னா பி அவேர், ஷேர், கேர். அதான் என்னது அப்படின்னா வேர்ல்டு தாலசீமியா டேயோட தீம். சரியா, இப்போ நம்ம நியூஸ் பேப்பருக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்களேன். 2388 crore ப்ராஜெக்ட் டு கிளீன் சிட்டி ரோட்ஸ் ரன்ஸ் இன்டு தி ப்ரொசீஜரல் டிலேஸ். இது வந்து என்ன அப்படின்னா ஸோ இங்கே வந்து கேஸாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. பட் அதை பண்ணாங்க எப்போ பண்ணாங்க ஜனவரி 28, 2023 அதை வந்து ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரைக்கும் அது வந்து என்ன ஆகலை அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, கமெண்ட்ஸ் ஆகலை, ஸ்டார்ட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் கேஸ். நமக்கு கேஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டெல்லியில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சரியா, 2388 crore ப்ராஜெக்ட், ரோடு ப்ராஜெக்ட். ஸோ ஜனவரி 28ல் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்கல்ல அவங்க தான் என்ன பண்ணிக்காங்க இந்த பிளானை அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. அண்ட் இன்க்ளூடிங் திஸ் ஃபார் அ வேர்ல்டு கிளாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி டெல்லி ரோடு. இது இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னா அந்த டெல்லியில் இருக்கிற அந்த ரோடு இருக்குது பற்றியா அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா க்ளீனாக இருக்கணும். அதே நேரத்தில் நிறைய ரோடு டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து புதுப்பிக்கணும், ரெனோவேட் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னது அந்த ப்ராஜெக்டோட இது டொமைனு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பட்ஜெட் வந்து எவ்வளோ அப்படின்னா 2388 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2388 crore. சரியா, இது வந்து எந்த மாநிலத்தில் அப்படின்னா டெல்லி அப்படிங்கிற பர்டிகுலராக டெல்லி மாநிலத்தில். சரியா, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு செட் ஒர்க் வில் பி பிகின் ஃப்ரம் April 1. ஒர்க் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஏப்ரல் 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுனாங்க. பட் ஏப்ரல் மந்த்தே முடிஞ்சு மே வந்துருச்சு, அதான் இன்னும் டிலே ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. எந்த ஸ்டேட்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து என்ன ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டுக்கான காஸ்ட் என்ன அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். சரியா, ஸோ அடுத்து போகலாமா. ஸோ அடுத்து டேரக்டாக எடிட்டோரியல். ஸோ எடிட்டோரியலில் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இன்னைக்கு என்ன எதை பற்றி சொல்கிறாங்க மோர் தென் அ ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதை பற்றி இருக்கும் ஸ்டோரி அப்படி ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டது கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற மூவி தான். சரியா, அந்த மூவியை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மோர் தென் அ ஸ்டோரி ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸ் அண்ட் ப்ரொபகண்டா ஷுட் பி கவுண்டர்ட் பட் நாட் த்ரோ த பேன். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸ் அதாவது என்ன பொய்யா ஒரு கதையை கட்டுறது. ஸோ அதுதான் ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸ் அண்ட் ப்ரொபகண்டா வதந்தியை பரப்புறது. ஸோ அது வந்து ஷுட் பி கவுண்டர்னா என்னது கவுண்டர்னா இங்கே வந்து அதை
வந்து கம்மி பண்ணணும், அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எது மூலமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் மூலமாக பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணணும். நாட் த்ரூ தி பேன் அப்படின்னா அந்த படத்தை பேன் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு இந்த கேரளா ஸ்டோரி எடுத்துப்போமே. கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற மூவி, அதோட தீம் எல்லாமே நமக்கு தெரியும், ட்ரீசர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தை பேன் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாதவங்களுக்கு கூட என்ன ஆயிரும்னா ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சு, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு பேன் பண்ணுறாங்க அப்போனா ஏதோ ஒரு தப்பான விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தூண்டிடும், நம்ம ஆர்வத்தை அதிகமாக தூண்ட ஆரம்பிச்சிடும். அப்படி தூண்டுச்சு அப்படின்னா டக்குன்னு எல்லாருமே அதை பார்ப்பாங்க. அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா வன்முறை அதிகமாக, வயலன்ஸ் அதிகமாக இதாகும். சரியா? பட் அந்த ஸ்டோரியோட அந்த மூவியோட தீமே வேற இதில் எடுத்திருப்பாங்க. பட் அது வந்து வேற ஒரு உணர்ச்சியை மக்களுக்கு தூண்ட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் ஆதரவாக இருக்கா அப்படின்னா கேரளா ஹைகோர்ட் இருக்காங்களா அவங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட், அப்புறம் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து பேன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சரியா? ஸோ பேன் பண்ணுறது வந்து மக்களை வந்து உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேன் பண்ணாமல் எந்த ஒரு ஸ்டெப்னாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட இந்த ஒரு படத்தை யாரெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, அதாவது விமர்சனம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ இந்த மூவிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பேன் பண்ணாமல் இருக்கணுங்கிறது தான் மெயின் தீம். த மிஸ்யூ wrought by a false projection of reality is best undone through the exposing the falsehood. அதாவது அந்த பொய்யான வதந்தியை பரப்பி மக்கள் மனசுல வந்து அந்த வன்முறை எண்ணத்தை தூண்டுறதை வந்து தடுக்கணும். அது வந்து தப்பானது தானே. ஸோ அது வந்து தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மூவியில் வந்து ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னு அந்த படக்குழு சார்பாக சொல்லியிருக்காங்களாம். சரியா? ஸோ அதுதான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இன்டர்வியூ ரிலேட்டடாக இம்பார்ட்டண்டாக இருக்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ கிங்கு நியூ திங்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து என்ன, எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா Charles III must adopt modern values while carrying on with the royal tradition. இது வந்து என்ன, அதாவது இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா அதாவது குவீன் எலிசபெத் II இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அப்புறம் இப்போ யார் வந்து கடந்த 70 வருஷமா அவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதில் பிரிட்டிஷை. ஸோ அவங்களுக்கு அப்புறமா இப்போ யார் வந்திருக்கா அப்படின்னா சார்லஸ் III. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? அவங்க தான் கிங்கா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பிரிட்டிஷ் ஆட்சியை பாதுகாக்கிற கடமை அவங்களுக்கு இருக்கா. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மஸ்ட் அடாப்ட் மாடர்ன் வேல்யூஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் while carrying on with a royal tradition. ட்ரெடிஷனையும் விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் மாடர்ன் வேல்யூஸை வந்து அடாப்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ போத் ரெண்டையுமே பேரலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அப்புறம் வந்து என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏஜிஸ் ஆஃப் தி பிரின்சஸ் ட்ரஸ், அதாவது இவர் வந்து இப்போ கிங்காக இருக்காரு, இதுக்கு முன்னாடி பிரின்சஸாக இளவரசராக இருந்திருப்பார்ல. ஸோ அப்போ வந்து இவர் நிறைய கொண்டு வந்து இவருடைய ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து எத்தனை பேருக்கு பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படின்னா 2020 மில்லியன் யங் பீப்புளுக்கு, அங்கே உள்ள மில்லியன் யங் பீப்புளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரி இருக்கா, ஸோ அதை சுற்றில பல நாடுகள்லாம் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பர்டிகுலர்லி இன் தி போஸ்ட் பிரிட்டிஷ் கான்ஸ்டர் கிங் சார்லஸ் would also have to engage with the காமன்வெல்த் நேஷன்ஸ்லாம் இருக்கு போல. ஸோ அந்த காமன்வெல்த் நேஷன்ஸ் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கலந்துரையாடி பேசி அந்த மாடர்ன் வேல்யூஸை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? அந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆன்டிகுவா, பர்புடா, அப்புறம் ஆஸ்திரேலியா, அடுத்து பஹமாஸ், அப்புறம் பெலிஸ், அடுத்து கிரீனடா அண்ட் ஜமைக்கா அண்டு செயின்ட் கிட்டிஸ் அண்டு நெவிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நேஷனுக்குள்ளெல்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து இது பண்ணணும், கலந்துரையாடணும், பேசணும், அந்த மாடர்ன் வேல்யூஸ் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரியா? ஸோ அது அப்புறம் இன்னொன்று முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா ஸ்காட்லாந்தில் யார் இப்போ வந்து எடுத்திருக்கா பொறுப்பேற்றிருக்கா, ஸ்காட்லாந்தோட பிரசிடென்ட் அண்ட் அந்த ஒரு தலைமைத்துவம் சொல்லுவாங்க, அந்த கண்ட்ரிக்கு தலைமை யார் அப்படின்னா இப்போ வந்து ஹம்சா யூசப் இருக்காங்கல்ல, அவங்க தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன பாயிண்ட். பட் ஓவராலாக இந்த எடிட்டோரியலோட தீம் வந்து என்ன அப்படின்னா கிங் சார்லஸ் வந்து என்ன இருக்காரு, பதவி ஏற்றிருக்காருல, கிங்கா பொறுப்பேற்றிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ். சரியா? அடுத்து போலாமா? ஸோ அடுத்து ஒன்று பாருங்களேன். ஸோ இது வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஃப்ரெஷ் டேட்டா ரெஜிஸ்டர் ட்ராக் டவுன் 2022-23 எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேலி பை 3 பில்லியன். இங்கே பாருங்களேன், இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டேட்டா எதை பற்றி இருக்குது அப்படின்னா ட்ரேடு நம்பர்ஸ் அதை பற்றி இருக்குது, ட்ரேடை பற்றி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்பர்ஸ் ஃபார் பிப்ரவரி அண்ட் மார்ச் வேர் ரிவைஸ். இங்கே நம்பர் அப்படிங்கிறது அந்த ட்ரேடில் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இம்போர்ட் ரிலேட்டடாக இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிற அந்த பர்சன்டேஜ் அந்த வேல்யூ இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க நம்பர்னு. நம்பர்ஸ் ஃபார் பிப்ரவரி அண்ட் மார்ச் வேர் ரிவைஸ்டு பை ஓவர் தி $10 billion with
ட்ரேட் டெபிசிட்னா என்னது, பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அது ட்ரேட் டெபிசிட் ஃபார் த இயர் ரைசிங் எவ்வளோனா 40.8% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது அமௌண்ட்டை சொல்லணும்னா $267.45 பில்லியன் டாலர்னு சொல்றாங்க. சரியா, $267.45 பில்லியன் டாலர்னு சொல்றாங்க. சரியா, ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்களா அந்த ட்ரேட் டெபிசிட், அது வந்து எஸ்டிமேஷன் பண்ணது எதிர்பார்த்தது வந்து எவ்வளோ அப்படின்னா 40% இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்போர்ட்ஸ்லாம் எக்கனாமிஸ்ட்லாம் நிறைய இருப்பாங்கல்ல, அவங்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி எஸ்டிமேட் பண்ண வேல்யூ தான் என்னது அப்படின்னா 40%. பட் ரியாலிட்டி கரெக்டாக வந்த அந்த நம்பர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 40.8% வந்திருக்கு, அந்த ட்ரேட் டெபிசிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்களேன், எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க சேஸ் ரிவிஷன் அமௌண்டிங் டு ஓவர் தி $50 million a month are not normal. ஸோ பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னு. இந்தியாவோட குட்ஸ் ட்ரேட் நம்பர்ஸ், அதாவது குட்ஸ் ட்ரேட் நம்பர்னா அந்த குட்ஸ் அதை ட்ரேட் பண்றாங்க. ட்ரேட்னா என்னது, வியாபாரம்னா என்ன இருக்கும், எக்ஸ்போர்ட் இருக்கும் இம்போர்ட் இருக்கும், அதோட நம்பர்ஸ் தான் சொல்றாங்க. நம்பர்ஸ் ஃபார் பிப்ரவரி அண்ட் மார்ச் ஹேவ் பீன் ரிவைஸ்டு பை ஓவர் தி எவ்வளோ இருக்கு அப்படின்னா ரிவைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா $10 பில்லியன் இருக்குது. இனிஷியல் எஸ்டிமேட்ல இருந்து $10 பில்லியன் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஓவரால் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஃபிகர் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ இருந்துச்சு, போன வருஷம் எவ்வளோ, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஸ்கேல்டு டவுன் பை கீழே இருக்குன்னு சொல்றாங்க. $3 பில்லியன் வந்து போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது $3 பில்லியன் வந்து போன வருஷத்துல கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா petroleum shipments as the main driver for the extraordinary high revisions of the recent export data. இப்போ இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் டேட்டா, அதாவது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த $3 பில்லியன் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இப்போ வந்து அதிகமாக இருக்கு. பட் போன வருஷம் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கு, அதை தான் இங்கே வந்து சொல்றாங்க. சரியா, ஸோ இங்கே வந்து ஸ்கேலிங் டவுன்னா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ உள்ள டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் $3 பில்லியன் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ $3 பில்லியன் எதனால கம்மியாக இருக்கு அப்படின்னா பெட்ரோலியம் ஷிப்மெண்ட் தான். போன வருஷம் வந்து அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணல, அதிகமாக வந்து ரஷ்யாவோட ஆயில் வாங்கல. பட் இந்த வருஷம் வந்து அதிகமாக அந்த ஆயில் ஷிப்மெண்ட், பெட்ரோலியம் ஷிப்மெண்ட் அதிகமாக நம்ம பண்ணுறோம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நிறையவே ரிஃபைனரி பண்ணி நம்ம கண்ட்ரிலேருந்து நிறைய ரிஃபைனரி பண்ணி நிறைய மற்ற நாடுகளுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் எக்ஸ்போர்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதான் அது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, அந்த பர்சன்டேஜ், அப்புறம் அந்த $3 பில்லியன் டவுனாக இருக்கிறது, அப்புறம் 40.8% அதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, $267.45 பில்லியன் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் அந்த பர்சன்டேஜ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ அடுத்து போலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா Insurance Regulatory Development Authority of India set to tighten the norms for odd campaigns by insurers. இது வந்து என்ன அப்படின்னா அந்த இப்போ நமக்குலாம் பேங்க்குலாம் எப்படி ஆர்பிஐ இருக்காங்களோ அதே மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் செபி இருக்காங்களா, அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு யார் இருக்கா அப்படின்னா இருந்தே இருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா செட் டு டைட்டன் தி நார்ம்ஸ்னா என்னது, சர்டன் ரூல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ண போறாங்க, டைட் பண்ண போறாங்களா. எதுக்கான ரூல்ஸ் அப்படின்னா ஆட் கேம்பெயின்ஸ் அப்படிங்க, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து டைட்டன் பண்றாங்க. ஸோ இங்க பாருங்களேன், each insurers must set up a advertisement committee. அதாவது கண்டிப்பா ஒவ்வொரு இன்சூரரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு அட்வர்டைசிங் கமிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவே ஒரு கமிட்டி மாதிரி செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் which should report to the product management committee. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கமிட்டி அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை யாருக்கு ரிப்போர்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு சொல்லணும். போத் ரெண்டு பேருமே அதை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் சொல்றாங்க. போத் பேனல் will be fully responsible. அந்த ரெண்டு பேனல் கமிட்டி தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கும். எதுக்கு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினுக்கு. சரியா, ஃபார் ரிலீசிங் தி அட்வர்டைஸ்மெண்ட் the draft set. சரி, அதுதான் என்ன சொல்லிருக்காங்க, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து டைட்டன் பண்ணி சொன்னது. சரியா, ஸோ ஒவ்வொரு இன்சூரன்ஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக அவங்களுக்குன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கமிட்டி செட் பண்ணணும். ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிட்ட வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும். ரெண்டு கமிட்டி தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்போ எஃபெக்டிவாக, அதாவது ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது கீழே உள்ள அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து இதை பற்றி பேசுறதுக்கு வந்து எப்போ கொடுத்துருக்காங்க டைம் அப்படின்னா May 25 உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அடுத்து போலாமா. ஸோ இன்னைக்கு மணி வைஸ் தான் பிஸ்னஸ் நியூஸ் இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸில் என்ன நியூஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஷபலங்கா reclaims a Madrid Open crown. இங்க வந்து வேர்ல்டு நம்பர் 2 தான் யாரு அப்படின்னா சப்லங்கா. அப்ப இகா ஸ்வைடெக் இருக்காங்களா, அவங்க தான் நம்பர் 1. நம்பர் 2 யாரு அப்படின்னா சப்லங்கா. சரி, உங்க ஃபுல் நேம் என்ன, ஆரியானா சப்லங்கா அப்படிங்கிறது. இது என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா டென்னிஸ் அசோசியேஷன், டென்னிஸ் ப்ரொஃபஷனல் அந்த ஸ்போர்ட்ஸ். ஸோ என்ன டோர்னமெண்ட்ல வின் பண்ணிருக்காங்க, வேர்ல்டு நம்பர் 2 அரண்யா சப்லங்கா பிளேட் a superb attacking game to beat up the ranked இகா ஸ்வைடெக். என்ன ஓப்பன் அப்படின்னா மேட்ரிட் ஓப்பன் ஃபார் த செகண்ட் டைம், அதாவது ரெண்டாவது டைமா மேட்ரிட் ஓப்பன் அப்படிங்கிற
அப்படிங்கிற டோர்னமெண்ட், டென்னிஸ் டோர்னமெண்ட் நடந்திருக்கு. அதில் வந்து வின் பண்ணிக்காங்க. யாரை பீட் பண்ணிக்காங்க அப்படின்னா ஐகா ஸ்வைடெக் இருக்காங்களே அவங்கள பீட் பண்ணி, சப்லங்கா இருக்காங்கல்ல அவங்க வந்து பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் டைமாக வின் பண்ணிக்காங்க. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு ரேங்கிங்கில் டென்னிஸில் இவங்க உமன்ஸில் அவங்க பேர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா சப்லங்கா அப்படிங்கிறவங்க பேர் வந்து செகண்ட் ரேங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து இங்கே வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, மியாமி கிராண்ட் பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது இன்னும் நடக்கலை. சரியா? ஸோ இன்னுமே தான் நடக்க போகுது. ட்ரையலில் வந்து யார் வின் பண்ணிக்கா அப்படின்னா பெரஸ் வந்து வின் பண்ணிக்காங்க. சரியா? செர்ஜியோ பெரஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ட்ரையலில் வின் பண்ணிக்காங்க. பட் ரியலாக யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸ் வெஸ்டாப்னா இல்லாட்டி செர்ஜியோ பெரஸாக பார்க்கலாம். சரியா? ஸோ ரெண்டு பேருமே ரெட் பூல் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்தவங்க தான். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கான எல்லா நியூஸுமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.